ஒரு சூப்பரான ரொம்பவே ஜாலியான ஒரு படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஆன்லைனர் கேளுங்களேன். அதாவது ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ அவனுடைய பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இந்த ஏரியாவை உனக்கு பிரித்து கொடுக்கணும்னா நீ கொஞ்சமாவது படித்தவனாக இருக்கணும். உனக்கு ஒழுங்காக கையெழுத்து கூட போட தெரியல. அதனால நீ ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணி அங்கே பாஸ் ஆகிட்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இந்த ஏரியாவை பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருந்தாலுமே சரி ஓகே ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணி கொஞ்சம் படிச்சுட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்றான். இவன் கேங்ஸ்டர்ன்றது யாருக்கும் தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா இவன் ஒரு சாதாரண பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரங்கடு பாய்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ போட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. நிறைய சம்பவம்லாம் நடக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு வம்பும் பண்ணாம ரொம்பவே நார்மலா இருக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி இருந்தானா கடைசியில என்னாச்சு, அந்த ஸ்கூல்ல நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அமைதியா இருந்தானா இல்லனா பொங்கி எழுந்தானான்ற கதையை சொன்ன கதை தான் மை பாஸ் மை ஹீரோ. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு வரான். இந்த பார்ல தான் இவனுடைய ரைவலான இன்னொரு கேங்ஸ்டர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்திருப்பான். அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோடைய கேங் போட்டு அவனை பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்தது கேங்ஸ்டர்லாம் மீட் பண்ற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் எல்லாத்துக்கும் பாஸ் மாதிரி. அதாவது இந்த ஏரியா உனக்கு இந்த ஏரியா அவனுக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறவரு. ஸோ இவரும் நம்ம ஹீரோவும் ஓரளவுக்கு க்ளோஸ் தான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுவாங்க. ஸோ இப்படி இருக்க இவருக்கு நம்ம ஹீரோ ஸ்கூலே பாஸ் ஆகல அப்படின்றது தெரிய வருது. அவளை தான் அவனை தனியாக கூப்பிட்டு, எங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்துக்கும் ஏரியா நான் பிரிச்சு கொடுக்க போறேன். இன்னுமே நீ ஸ்கூல் கூட பாஸ் ஆகல. உனக்கு தெரியும்ல என்கிட்ட கேங்ஸ்டரா இருக்கிற எல்லாருமே காலேஜ் முடிச்சிட்டாங்க. ஆனா நீ ஒண்ணுமே படிக்கல பாரு. ஸோ அதனால நீ என்ன பண்றனா ஒழுங்கா ஸ்கூல்ல போய் பாஸ் ஆகிற வழியை பாரு. அப்படி பாஸ் ஆனாதான் உனக்கு ஏரியா தர முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுக்கும் சரி ஓகே எல்லாருமே காலேஜ் படிச்சிருக்காங்கன்னா நான் ஸ்கூலாவது படிக்கணும் இல்லையா, ஸோ நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஸோ அப்படியே அதே சோகத்தோட வீட்டுக்கு வரான். அதே டைம்ல நம்ம ஹீரோவுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்னு ரெண்டு பேரும் உண்டு. ஒருத்தன் காலேஜ் முடிச்சிருக்கிறான், இன்னொருத்தன் படிக்காதவன். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த முட்டாள்தனமான காரியங்கள் நிறைய பண்ணுவான். நம்ம ஹீரோ கிட்ட அடிக்கடி அடி வாங்கிட்டே இருப்பான். இப்படி இருக்க அவங்க கிட்டே நம்ம ஹீரோ, இங்க பாருங்கடா நான் ஸ்கூலுக்கு போகணும், ஒரு நல்ல ஸ்கூலை பார்த்து சொல்லுங்க, சீக்கிரம் படிச்சு பாஸ் ஆனதான் அடுத்த ஏரியா கிடைக்கும் நமக்கு அப்படின்னதும் ரெண்டு பேரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான்ல இந்த முட்டா பையன், அவனை பார்த்தீங்கன்னா எப்படி டீச்சர் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு ஹீரோவை படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை தேடிட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ரைட் ஹேண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் பெஸ்டான ஸ்கூல், எதுல அதிகமாக மார்க் எடுக்கிறாங்க, அதிக பாஸ் ஆகிற பெர்சன்டேஜ் எதுல வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஸ்கூல் எல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம ஹீரோட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஏரியாவுக்கு பக்கத்தில் இல்லாத ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு தான் நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கே போக போறான். அதனால பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் எல்லாம் தூக்கி விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வெளியே வரவும் இவனை பார்த்தீங்கன்னா முடியை கொஞ்சம் இப்படி போட்டால் தான் நீங்கள் சின்ன பையன் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் எடுத்து விட்டு வெளியில் வரும்போது இந்த லெஃப்ட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வச்சு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோ கிட்ட மறுபடியும் அடி வாங்குறான். டே என்னடா பண்ணி வச்சிருக்கிறேன், நான் போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் காரில் எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த லெஃப்ட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஸ்கூல் பேக் கொடுக்குறான். அதுவும் பழங்காலத்து ஸ்கூல் பேக் மாதிரி, அதாவது இந்த ஆஃபீஸ் பேக் மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுமே டே நீ ஸ்கூலுக்குலாம் போனது கிடையாதான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட அடியாங்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே நேராக போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் வந்ததுமே ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஓடி போகிறாங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ ஸ்கூலுக்குன்னா இப்படி தான் ஓடி போகணுமா, அப்போ தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா வெளியில் இறங்கி ஸ்கூல் பசங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பக்கமாக ஓடி வரான். ஸோ இவன் தான் அந்த படத்தோட ஹீரோயினுடைய பர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருது. ஆனால் அதை நம்ம ஹீரோயின் கவனிக்காம வேகமாக ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துடுறான். உடனே வேகமாக பர்ஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு மறுபடியும் ஓடி வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் உள்ள போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ வர்றதுக்குள்ளேயே கதவு மூடிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ லேட் ஆனதுனால என்ன ஆகும், நீல் டவுன் போடணும் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹீரோவை வெளியில நீல் டவுன் போட வச்சிருக்காங்க. இவன் ஒரு கேங்ஸ்டர்ன்றது தெரியாம. அதே டைம்ல இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவர் தான் மேக்ஸ் சார், ரொம்பவே ஸ்ட்ரிக்டான சார். எப்போதுமே கம்ப கையிலே வச்சிருப்பாரு. எல்லா பசங்களையும் போட்டு வெளுத்து வாங்குறாரு. நம்ம ஹீரோவையும் பார்த்துட்டு நீ தான் புது ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் அப்படின்னும் போது, ஓ நீ ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
ஹீரோவை பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு. ஸோ இந்த டைமில் ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவரை பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேமராவை கையில் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருப்பார் போல். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் வராங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர், பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அதனால எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வணக்கம் வைக்க, இதெல்லாம் பார்த்த மேக்ஸ் சாரும் டே எனக்கு எவனாவது இப்படி வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாரு. அது போக இந்த இங்கிலீஷ் டீச்சரை பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்டும் பார்த்துருப்பாரு. பார்த்த உடனே காதல் வந்த மாதிரி யாரும் அந்த டீச்சர் இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போகிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணால் இப்போ ஸ்கூலுக்குள்ள ஒரு பணக்கார பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணு, எல்லாருக்கிட்டையும் வம்பிழுப்பா. யார் எதுவும் நல்லது பண்ணாலுமே இந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அது போக இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுடைய கேங்குக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆகாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு இந்த பணக்கார பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அவ்வளோதான் மாற்றி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்குள்ள இந்த டைம்ல தான் வந்துட்டு இருக்கிறான். வந்து பார்க்குறேன் என்னடா இது ஸ்கூலா வேற என்னதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து டீன் வந்து இவங்களை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான் இப்போ பிரின்சிபல் முன்னாடி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிரின்சிபலை பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார பொண்ணுக்கு சாதகமாக பேசி அந்த பொண்ணுடைய கேங்குக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினுடைய கேங்குக்கும் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பணக்கார பொண்ணு இல்லையா, அவளுடைய ஃபேமிலியிலேருந்து நிறைய டொனேஷன் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு வரான். ஸோ அப்போ கிளாஸில் இந்த மேக்ஸ் டீச்சர் தான் இருக்கிறாரு. இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காரோ அந்த அளவுக்கு நல்லா ஃபன்னாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பார். ரொம்ப ரொம்ப நல்ல டீச்சர். ஸோ இப்போ கூட நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவை கொடுக்க நம்ம ஹீரோவும் எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்கிற பிளேஸில் போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஹீரோவை திட்டு வாங்குறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்க சொன்னால் அவன் பாட்டுக்கு டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த டைம் போகுது. இன்டர்வல் பீரியட் வருது. அப்போ ஹீரோடைய கிளாஸ்லேயே ஒரு ரவுடி பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் எல்லாத்தையும் பிடிச்சி ரேக் பண்ணுறது தான் அவனுக்கு வேலையே. ஸோ இப்படி நம்ம ஹீரோவும் புதுசாக வந்துருக்கிறத பார்த்தா சும்மா விடுவானா. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு என்னடா உன்னுடைய பேர் என்ன அப்படி இப்படின்னு கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த, எந்த ஸ்கூலில் படித்த அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அமைதியாக இருப்போம்னு பொறுத்து போக ஒரு கட்டத்தில் பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் எப்படியோ சமாளிக்க அவனுங்களையும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டை தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரைட் ஹேண்டுக்கு ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி லஞ்ச் பீரியட் வந்துருச்சு, ஸோ எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல ரைட் ஹேண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வரான். இவனுக்கு என்ன ஆசைனா எப்படியாவது அந்த மிஸ்ஸை பார்த்துடலாமா, அதான் அந்த இங்கிலீஷ் டீச்சர் அவங்கள பார்த்துடலாமா, அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு தேடி எப்படியோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சரையும் பார்த்துடுறான். ஸோ பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் வந்து ஹீரோடைய மாமாங்க அங்கிள் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுக்க இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா ஒரு கிளாஸில் ஒருத்தன் மட்டும் பிரியாணி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், எல்லாருமே ஜாலியாக சாப்பிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. ஹீரோவும் முழிக்கிறான், என்னடா ஸ்கூல்னா அப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு. அதே டைமில் இந்த சைடு நம்ம ரைட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சரை பேசி எப்படி அவங்கள லஞ்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு கார்டையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹீரோ ஏதாவது தப்பு பண்ணானா இல்லைனா உங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலுமே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நம்பரையும் கொடுக்குறான். அப்படியே சீன் கட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கிளாஸும் முடியுது. அதனால வீட்டுக்கு போகிறதுக்காக அப்படியே பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்கிறத இவனுடைய ரைவல் கேங்ல இருந்து ஒருத்தன் வந்து நோட் பண்ணிடுறான். பார்த்துட்டு இவன் இங்கேயே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாஸ் கிட்டையும் போய் சொல்ல அந்த பாஸும் அப்படியா ஹீரோ ஸ்கூலா படிச்சுட்டு இருக்கான், அவனை விடக்கூடாது, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோவும் கிளாஸ்க்கு வரான். அப்போ அந்த டீன் இருக்கார்ல, அந்த ஸ்கூலோடைய டீன் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை முன்னாடி நிற்க வச்சு அவங்கள போட்டு பயங்கரமாக திட்டி அடிச்சுட்டுலாம் இருக்கிறாரு. என்ன எப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே நம்ம மேக்ஸ் டீச்சர் வராரு. அவருடைய கிளாஸ் தான் அது. உடனே டீன் கிட்ட சார் இது என்னுடைய கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டீன் கிட்ட இருந்து எப்படியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றி விட்டுறாரு. ஸோ இப்படி இருக்க அடுத்த கிளாஸாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சர் தான் எடுக்கிறாங்க. அவங்க அப்படியே கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது இந்த பணக்கார பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ஏதோ ஒன்று பண்ணி வசமாக மாட்டிக்கிறான். உடனே டீச்சர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு வந்தும் அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து நம்ம இங்கிலீஷ் டீச்சரை பயங்கரமாக திட்டிடுறான். சத்தமாக பேசினதுனால டீச்சர் வந்து பயங்கர கோவப்பட்டு இங்கே வா பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கன்னத்திலே ஒரு அடி வச்சு வெளியில் போன்னுறாங்க. அவ்வளோதான், இவன் சும்மா இருப்பாளா
வெளியில வந்து அவளுடைய அம்மாவுக்கு கால் பண்றேன், அம்மா இந்த மாதிரி ஒரு மிஸ் என்ன அடிச்சிட்டாங்க, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல தெரியுமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி நடிக்க அவ்வளவுதான். அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா இவளுடைய அம்மா வந்து கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. வந்து இந்த இங்கிலீஷ் டீச்சரை போட்டு பயங்கரமா அடிச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பொண்ணு மேல கை வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அடுத்தது பாத்தீங்கன்னா பிரின்சிபல் முன்னாடி ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல நம்ம மேக்ஸ் டீச்சர் தான் இங்கிலீஷ் டீச்சருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. மற்ற எல்லாருமே அந்த பணக்கார பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நிறைய டொனேஷன் வருது இல்லையா. ஸோ அந்த பிரின்சிபல் தனியா மேக்ஸ் டீச்சரை கூப்பிட்டு, இங்க பாருங்க உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம இதுலலாம் தலையிட்டு இருந்தீங்க, உங்களையும் வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். இவரு ரொம்பவே கஷ்டப்பட்டுறாரு. ஏன்னா இவர் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இருந்தாலும் இவர் இப்படி திட்டினதுனால ரொம்பவே சோகமா கிளாஸ்க்கு வராரு. நிறைய அட்வைஸ்லாம் பண்றாரு. இந்த டைம்ல இந்த ரவுடி பசங்கள்ல இருக்கிற ஒருத்தன் ஏதோ சவுண்ட் விட அவ்வளவுதான் இவருக்கு கோவம் வந்துருது. அவனை முன்னாடி கூப்பிட்டு வச்சு, நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. உடனே அந்த ரவுடி பையன் இருப்பான் இல்லையா, அவனும் சும்மா இல்லாம எதுக்கு அவன் எல்லாம் கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட அவ்வளவுதான். மேக்ஸ் டீச்சருக்கு இன்னுமே கோவம் வந்துருது. உடனே பக்கத்துல வராரு, என்னடா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு நம்ம மேக்ஸ் டீச்சரை தள்ளி விட்டுறான். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பொறுத்து இருந்தா நம்ம கேங்ஸ்டர் ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கோவம் வந்துருது. அவனை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறான். எல்லாரும் பார்த்து மிரண்டு போறாங்க, யாரும் அவன் இப்படி அடிக்கான்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையனை போட்டு அடிச்சுட்டு, இங்க பாரு இன்னொரு வாட்டி நீ சார் ஏதாவது சொல்லு, யாரையாவது பிடிச்சி மிரட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு பாரு அப்படின்னு பயங்கரமா அடிச்சிடறான். அவனே எதிர்பார்க்கல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அவனை கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தி, இங்க பாரு சார் எல்லாம் நம்ம மதிக்கணும், இந்த மாதிரிலாம் அவரை பேசக்கூடாது, கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துறான். அவனும் பார்த்தீங்கன்னா அப்பாவி மாதிரி உட்காந்து ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. இந்த டீன் இருக்கார்ல, அவரு நம்ம மேக்ஸ் டீச்சரை கூப்பிட்டு, இங்க பாருங்க வழக்கம் போல நிறைய கிரேட்ஸ் எல்லாம் மாத்தி விடுங்க, நமக்கு இன்வெஸ்ட் பண்ற இந்த பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேட் எல்லாம் அள்ளி போடுங்க அப்படின்னதும் அவர் பாத்தீங்கன்னா எப்படிங்க அது பண்ண முடியும், அப்படி பண்ணா நிறைய நல்லா படிக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, அவங்க வந்து இதாயிருவாங்களே அப்படின்னதும், அதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாது, பிரின்சிபல் சொன்னது தான் பண்ணணும் நம்ம அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னா, இந்த பணக்கார பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு நிறைய மார்க் போடணும்னு சொல்லி இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காசு டொனேட் பண்ணுவாங்க. அதனால நல்லா படிக்காம பணக்கார பசங்க இருந்தாலுமே அவங்க நல்லா படிக்கிற மாதிரியான மார்க்கெல்லாம் அள்ளி போட்டுட்டு நல்லா படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுடுறாங்க. ஸோ இதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் டீச்சரும் வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு, இங்கே பாருமா நீ கம்மியாக மார்க் எடுத்திருக்கிற, ஸோ இப்படிலாம் போனால் உன்னால் ஸ்காலர்ஷிப்லாம் வாங்க முடியாது, ஸோ நல்லா படிமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ இது மூலமாகவே தெரியுது இவர் வந்து இந்த டீன் பிரின்சிபல்லாம் சொன்னதுனால நம்ம ஹீரோயினுக்கு மார்க்கை வந்து கம்மியாக போட்டிருக்காரு. ஸோ இருந்தாலும் இவருக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலெல்லாம் அக்கறை இருக்கும். ஏன்னா ஹீரோயின் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனால் ரொம்பவே ஏழையாக இருக்கிறதுனால அவளால் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருக்கும். அதனால தான் இப்போ இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறாரு. அதே டைமில் இங்கே இந்த இங்கிலீஷ் டீச்சரை காமிச்சா அவங்க கிட்ட வந்து இந்த பிரின்சிபல் வந்து கொஞ்சம் நைஸாக பேசி தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து அவரை தள்ளி விட்டுட்டு வெளியில் வராங்க. அப்படி வரும்போது ஹீரோவையும் இடிச்சிட்டு போயிடுறாங்க தெரியாம. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், ஏன் இவங்க இவ்வளோ கோவமாக போகிறாங்க, அப்படி யார் உள்ள இருக்கான்னு பார்த்தா பிரின்சிபல். ஸோ இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. கட் பண்ணால் அன்னைக்கு ஸ்கூல் முடியுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட புலம்பிட்டே வராங்க, நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் மார்க் வந்து வரவே மாட்டேங்குது, இப்படிலாம் போனால் நான் எப்படி ஸ்காலர்ஷிப்பில் காலேஜ் சேருவேன், என்கிட்ட இங்கே ஸ்கூல் ஃபீஸ் கிட்டே இப்போ காசு இல்லையே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நிறைய அட்வைஸ் பண்ணுறான். அந்த டைமில் சரி வா எனக்கு நீ ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் டீச்சரும் அந்த ரைட் ஹேண்டும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இவங்கள பார்த்து சாக்காக, அவங்களும் இவங்கள பார்த்து சாக்காக. இருந்தாலும் அடுத்தது 4 பேரும் ஒன்றா உட்காந்து நல்லா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இந்த பாட்டெல்லாம் படிக்கிறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அந்த நைட் போகுது. கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் கூட இருக்கிறான். அப்படி அங்கே இருக்கும்போது அவங்கெல்லாம் அந்த ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, தலை நான் உங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு 2-3 பொண்ணுங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், அவங்க வந்து இங்கே பாட்டு பாடி டான்ஸ் ஆட போகிறாங்க, ஸோ இன்னைக்கு செம ஜாலி தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் இவனுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களாம் வராங்க. அதில் நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோ நொந்து போய்ட்றான். ஸோ தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறான், ஏன் இந்த மாதிரி, ஏன் அப்படிலாம் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எவ்வளோ படித்தாலுமே எனக்கு மார்க் வர மாட்டேங்குது, நல்லா தான் நான் பண்ணுறேன், அது போக ஸ்கூலோடைய ஃபீஸ்லாம் எங்கேயோ போயிட்டுருக்குது, ஏன் இவ்வளோ ஃபீஸ் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஸோ படிப்புக்காக நான் எதையும் பண்ணுவேன், ஸோ அதனால தான் இங்கே டான்ஸ் ஆட வந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அது போக நம்ம ஹீரோவும் ரொம்பவே பணக்காரன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி
பண்ணி அழுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்டை கூப்பிட்டு, இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அந்த பிரின்சிபலை பற்றி நீ நல்லா விசாரிக்கணும். அது போக எதுக்கு ஸ்கூலில் இந்த அளவுக்கு ஃபீஸை வந்து கூட்டி வச்சிருக்காங்க, ஏன் கம்மியான கிரேட் வாங்குறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், நிறைய பேர் பணக்காரங்க மட்டும் எப்படி அதிக கிரேட் வாங்குறாங்க, எல்லாத்தையுமே நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறான். ஸோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துடுறான். அதே மாதிரி இந்த ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வராங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ஒரு பணக்கார பையன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால அமைதியா அப்படியே எதுவுமே பேசாம இருந்துக்கிறாங்க. இந்த டைம்ல ஒருத்த வந்து வேகமா வந்து, இந்த மாதிரி மேக்ஸ் டீச்சர் இருக்கார்ல, அவரே வேலையை ரிசைன் பண்ணிட்டாராம், இன்னைக்கு தான் அவருடைய லாஸ்ட் டே அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன் சார் இப்படி பண்ணாரு, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்பவே மனசு கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இந்த மேக்ஸ் சார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். என்னதான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லது தான் பண்ணியிருப்பாரு. அப்புறம் எதுக்கு அவர் ரிசைன் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, அந்த பிரின்சிபல் தான் வாண்டடா ரிசைன் பண்ண சொல்லியிருந்திருப்பான். அதுவும் அந்த பணக்கார பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய அம்மா பண்ண ப்ரெஷர்னால. ஸோ இப்படி இருக்க அந்த சாரும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வராரு, அவருடைய கடைசி லெசனை எடுக்கிறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா அவர் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாஃப் ரூம்க்கு வந்து அவருடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்ல உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டீனும் பார்க்குறாரு, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, என்ன பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ கட் பண்ணால் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததும் அந்த ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை பற்றி கலெக்ட் பண்ண எல்லா ரிப்போர்ட்ஸையும் நம்ம ஹீரோட்ட காமிக்கிறான். அதாவது இந்த பிரின்சிபல் வந்து இந்த ஸ்கூல் மட்டும் நடத்தலை, இவருக்குன்னு தனியாக மால் இருக்குது, ரெசார்ட் இருக்குது, நிறைய லக்ஸரிஸான கார்ஸ் இருக்குது, அது எல்லாமே கணக்கில் வராமல் வாங்கியிருக்கிறாரு. அது போக இந்த பணக்கார பேரண்ட்ஸ் கிட்ட காசு வாங்கி தான் இவர் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதனால தான் அவங்க நிறைய மார்க்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வர. அவ்வளோதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, இதை வந்து ஹையர் ஆஃபீஸருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுறான். இதனால அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பிரின்சிபலை கேள்வி கேட்க ஆரம்பிக்க, இவனும் மிரண்டு போயிடுறான். யார் இந்த மாதிரி பண்ணது, யார் என்னுடைய இதெல்லாம் லீக் பண்ணது, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்க. இந்த டீனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வாட்டி இந்த கம்ப்யூட்டர் லேப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு போட்டு விட்டுறான். அவ்வளோதான் கோவமான இந்த பிரின்சிபல் வேகமாக கிளாஸுக்கு வரான். வந்ததுமே ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவ, உனக்கு இனிமேல் இந்த ஸ்கூலில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல, அமைதியாக இருக்கிறான். ஏன்னா இவன் பிரின்சிபல் ஆச்சு இல்லையா, ஸோ ஏதாவது பண்ணுனானா ஹீரோவும் ஸ்கூலை விட்டு வெளியில் போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் கிராஜுவேஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லையா, அமைதியாகவே இருக்கான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்லாம் பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலுக்கு வெளியில் நின்று ப்ரோட்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்கல. ஏன்னா அதில் கலந்துக்கிட்டா இவனால் கிராஜுவேட் ஆக முடியாது இல்லையா, ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அமைதியாக இருந்துக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி சொல்ல, என்னால் பொறுமையாக இருக்க முடியல, நான் பழைய மாதிரி மாறி அந்த பிரின்சிபலாக அடித்து நொறுக்க போகிறேன் அப்படின்னதும் இந்த ரைட்டர் தான் சமாதானப்படுத்துகிறாங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் நம்ம வச்சு செய்யலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துறான். உடனே நம்ம ஹீரோ சமாதானமாகி ஹீரோயினை மீட் பண்ண போறான். ஸோ ஹீரோயினும் ஹீரோவை பார்த்ததுனால வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மூலமா ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்த நாள் ஆகுது. அப்படியே ஸ்கூலுக்கு வரும்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா வெளியில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக அது கூடவே மேக்ஸ் டீச்சரும் நம்ம இங்கிலீஷ் டீச்சரும் நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பிரின்சிபலும் வராரு. யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடியாட்கள்லாம் இருக்காங்கல்ல, ஹீரோடைய ரைவல் கேங் ஒருத்தன் இருப்பான்ல, அதான் ஸ்டார்டிங் சீன்லேயே போட்டு அடித்தானே நம்ம ஹீரோ, அந்த கேங்கோடைய ஆட்களோட தான் வந்திருக்கிறான். ஏன்னா அந்த பிரின்சிபலுக்கு அந்த ரைவல் கேங்கை நல்லா தெரியும் போல, பழக்கம் போல. ஸோ இப்படி அந்த அடியாட்களை கூட்டிகிட்டு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தடுக்க பார்க்குறாங்க. அதுவும் அந்த டீச்சர் மேக்ஸ் டீச்சர் வந்து கேள்வி கேட்குறாரு, நீங்க எப்படி இருக்கலாம், ஹீரோயினை மரியாதையாக ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சத்தம் போட, அவ்வளோதான் அடியாட்கள்லாம் போட்டு அவரை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. இங்கிலீஷ் டீச்சரையும் பயங்கரமாக வம்பிழுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ கொந்தளிச்சு அப்படியே ஒரு கடைக்கு போகிறான். ஒரு பேஸ்பால் பேட்டை வாங்குறான். வெளியில் வந்து அவனுடைய அடியாட்கள், அதான் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு கால் பண்ணி சீக்கிரமாக ஆட்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாசம் என்ட்ரி கொடுப்பான் பாருங்க. வந்து அந்த பேட்டை வச்சு எல்லாத்தையுமே அடித்து பொழக்கிறான். அடியாட்கள் எல்லாருமே திண்டாடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல அந்த ஸ்கூலுக்கு வெளியில் ஒருத்தன் அடிக்கடி கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பான் இல்லையா, அவனும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அது போக கொஞ்ச நேரத்துல ஹீரோடைய கேங் வர எல்லாரும் சேர்ந்து அவங்கள நொறுக்கிடுறாங்க. அதே டைம்ல அந்த அடியாட்கள்
அடியாட்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேங்கை கூப்பிட்ட அந்த ஆப்போசிட் கேங்குடைய லீடரும் வந்துடுறான். ஸோ 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு உனக்கும் எனக்கும் தான் சண்டை, ஸோ நம்ம 2 பேரும் 1v1 வச்சுக்கலாம், முடியாதப்போ பாஸ் கொடுத்து இந்த மாதிரி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த ஐடியா அவனுக்கும் பிடிச்சிருக்குது போல. அதனால மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து அந்த லீடர் கூட சண்டை போடுறான், பயங்கரமாக அவனை போட்டு அடிச்சிடறான். ஸோ அந்த லீடர் என்ன பண்ணிடுறான்னா இன்னொருத்தனுக்கு பாஸ் கொடுக்க, ஸோ நம்ம ஹீரோவும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அவன் அட்டாக் பண்ண உடனே நம்ம ஹீரோ அந்த ரைட் ஹேண்டுக்கு பாஸ் கொடுக்க, இப்படி மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைமில் அந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த கெட்டதெல்லாம் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை வந்து நோட் பண்ணி வச்சிருப்பான். அந்த டைரி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வந்துடுறாங்க. ஒரு பஞ்ச் விட அவ்வளோதான், அவன் பறந்து போய் கீழே விழ நம்ம டீச்சரும் டைரி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ கட் பண்ணால் இங்கே இவங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, போலீஸ் வர சண்டை போடுறாங்க. ஸோ போலீஸும் வந்து எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே. அவ்வளோதான், நம்ம ஹீரோ இப்போ வசமாக அந்த கேஸில் மாட்டிக்கிறான். ஆனால் இந்த டைமில் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணான் இல்லையா ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான்னா அவன் ரெக்கார்ட் பண்ண அந்த டேப்பை ஒரு ரிப்போர்ட்டரோடைய ஜாக்கெட்டில் போட்டு போயிடுறான். அது மூலமாக இந்த பிரின்சிபால் தான் அடியாட்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ணது, அவங்கள வெளியவே நிற்க வச்சது, இது எல்லாமே நியூஸ்க்கு தெரிய வருது. அது போக அந்த டைரியையும் நம்ம இங்கிலீஷ் டீச்சர் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதையும் சப்மிட் பண்ண. அவ்வளோதான், பிரின்சிபல் வசமாக மாட்டிக்க நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சி. அவ்வளோதான், அப்படியே நாட்கள் போக கடைசி சீனில் நம்ம ஹீரோ வந்து அவன் வாங்கின அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து அவனுடைய பாஸ் இருப்பான் இல்லையா அந்த லீடர், அவர்கிட்ட காமிச்சு நான் கிராஜுவேட் ஆகிட்டேன், எனக்கு அந்த ஏரியா கிடைக்கும் தானே அப்படின்னதும், டே அது கிடைக்கும் தான், இப்போ அதோட பெரிய ஏரியாவே நான் உனக்கு தரப்போகிறேன், ஆனால் அந்த ஏரியாவில் நிறைய பேர் இந்த காலேஜ்லாம் முடிச்சிருக்காங்கப்பா, ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா அடுத்தது காலேஜ் முடிச்சிரு சரியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே அதையும் ஒரு கை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்ட் 2வும் உண்டு. ஸோ அதுவும் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கே நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படம், செம ஜாலியாக இருந்துச்சா, எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.